ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹெட் அண்ட் பிளேஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ட்ரெக்கிங் பண்ணி மேலே இருக்க வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோயில்ன்ற ஒரு இடத்துல இருந்து நம்ம தக்கலை போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா தக்கலைக்கு முன்னாடியே குமார கோயில்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அதில் ரைட் சைட்லேயே நம்ம பார்த்தோன்னா ஒரு ஆர்ச் இருக்கும். ஸோ இந்த ஆர்ச்சிலேருந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நூருல் இஸ்லாம் சொல்லிட்டு ஒரு காலேஜ் கிடைக்கும். ஸோ அந்த காலேஜ் பக்கத்துலேயே இந்த ரோடு வந்து கனெக்ட் ஆகும். இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வர்ற ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரோடு வழியாக நம்ம வந்து வந்தோன்னா இந்த வாட்டர் ஃபால்ஸ் இந்த ஹெட் அண்ட் பிளேஸ்க்கு வந்து ரீச் ஆகிடுவோம். ஸோ இப்போ நான் வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரெய்னி சீசன். மழை இப்போ கொஞ்சம் ஸ்டாப் ஆகிருக்கு. அதனால் தண்ணி ஃப்ளோட்டேஷன் வந்து வேறு லெவலில் இருக்குது. சவுண்டு வேறு லெவல் தண்ணி சவுண்டு இங்கே வரைக்கும் கேட்குது. ஸோ நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் நம்ம மேலே ஏறி வந்தோம். ஏறி வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று கட்டியிருக்காங்க. இங்கே வந்து திரு கல்யாண மண்டபம் குமார கோயில். ஸோ பைக் எல்லாமே இங்கே தான் நம்ம வந்து வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஸோ இது வழியாக வந்து மேலே ஏறி போக வேண்டியிருக்கும். கொஞ்சம் ட்ரெக்கிங் இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் என்னன்னு தெரில, போகும்போது தான் தெரியும். ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து ஏறி போயிட்டுருக்கோம். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா படி இருக்குது, ஆனால் மேலே போக போக படி இருக்குமான்றது தெரில. மேலே பார்த்திங்கன்னா ஸ்ரீ வள்ளி குகை விநாயகர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது. எல்லாம் பூட்டி இருக்குது. பட் ஆனால் செம்மையாக வந்து லொக்கேட் ஆகிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ஒரு பாறை கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது கோயில். இதான் ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸு. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகணும்னு தெரியலையே. வழி இப்படி ஒரு கேட் இருக்குது, இந்த வழியாக தாத்தா எப்படி மேலே எப்படி போகிறது? ஓ சாரி, இப்படி இல்லை, இந்த வழியாக போகணுன்னு நினைக்கிறேன். கேட்லாம் நமக்கு கிடையாது, எல்லாமே ஓப்பன் பிளேஸாக தான் இருக்குது. ஓ இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, வள்ளி சுனை 700 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் மேலே ஹோலி வாட்டர் ஃபால்ஸ். ஓகே டன். வேறு லெவலில் இருக்குது ரூட்டிங்க பாரு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரெக் பண்ணி ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஸ்டார்டிங் தான் பார்த்த உடனே நமக்கு வந்து அழகாக படியெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஆனால் அப்படி கிடையாது, ஃபுல்லாக அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா வள்ளிச்சுனையில் வந்து பாதி ட்ரெக்கிங் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் பாதி தூரம் ஏற வேண்டி இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். 2 பேரும் உட்காந்துருக்கோம் ஒரு இடத்துல. சுற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனிஷாக தான் இருக்குது. ஃபுல்லுமே க்ரீனியாக இருக்குது. ஏன்னா இப்போ ரெய்னி சீசன்னால் எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா செடி ஃபுல்லுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. மேலே ஏறி போயிட்டுருக்கோம். சவுண்டு கேட்டுட்ருக்காங்க, ஆளுங்க உட்காந்துருக்கு, சவுண்டு கேட்குது. தண்ணி சவுண்டு பயங்கரமாக கேட்டுட்ருக்கு. ஸோ கொஞ்சம் பேர் இறங்கி போனாங்க. அவங்கள்ட்ட கேட்ட தண்ணி சூப்பராக நிறைய தண்ணி வந்துட்டுருக்காங்க. குளிக்கிற மாதிரி தான் இருக்குது. போய் நம்ம சூப்பராக ஒரு குளியலில் போட போகிறோம். மேலே போயிட்டு நான் வந்து காட்டுறேன். ஆனால் செம்ம ட்ரெக்கிங் இருக்குது. ஸோ இங்கே வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சமே நல்லாயிருக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி குளிக்கிற ஒரு மைண்ட் செட்டோடு வரணும். அப்போ தான் நமக்கு வந்து மேலே போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஃபேமிலிக்கோ இல்லைன்னா லவர்ஸ் கூப்பிட்டு வந்து இங்கே சுற்றலான்னு நினச்சா அந்த அட்வென்ச்சர் வந்து அட்வென்ச்சராக இருக்காது, ரொம்ப வந்து ட்ராஜடி ஆகிடும். ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஹெட் அண்ட் பிளேஸ்க்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் பண்ணுறது வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நான் வந்து மேலே வந்து இன்னும் கொஞ்சம் கூட போக வேண்டியிருக்கு. போயிட்டு நான் வந்து டாப்பில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். சவுண்டு செம்மையாக கேட்குது, தண்ணி விழுற சவுண்டு. வா, கண்டிப்பாக இந்த மாதிரி ரெய்னி சீசனில் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் வந்து விசிட் பண்ணுறது வந்து வேறு லெவலாக இருக்குங்க. நம்ம வந்து கண்டிப்பாக வா, இவ்வளோ தூரம் வந்து ட்ரெக் பண்ணி வந்தது வந்து டிஸப்பாயின்மெண்ட் ஆக மாட்டோம். நிஜமாக என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸில் வந்து குளிக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கிங் பண்ணிவிட்டு வந்து குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சத்தியமாக செம்மையாக மூச்சு வாங்குது. கிட்டே வந்து விட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு தப்பாக இடம் போட்டுறாதீங்க. என்ன தண்ணி கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது.
மெயின் ஃபால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்குள்ளே இருக்குது. ஸோ போய் பார்ப்போம் அங்கே எவ்வளோ தண்ணி இருக்குன்றத. ஸோ ஃபால்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி சூப்பராக வந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து குளிக்க போகிறது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாட்டு ஒரு குகை மாதிரி இருக்கும். ரெண்டு பாறைங்களுக்கு நடுவில் தான் நம்ம போய் குளிக்கணும். அதுக்குள்ளே தான் ஃபால்ஸ் வந்து கொட்டும், 2 மலைக்கு நடுவில் இருந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஃப்ளோட் ஆகி வர்ற தண்ணி தான். ஆனால் ஏறி வந்ததுக்கு செம்ம ஒர்த்து தான். அதே மாதிரி ரொம்ப பெரிய ட்ரெக்கிங்லாம் இல்லைங்க. கரெக்டாக அங்கே கீழே போட்டிருந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 700 மீட்டர் தான் ட்ரெக்கிங் இருக்கும். ரொம்ப டயர்லாம் ஆக மாட்டோம். நம்ம லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மருத்துவால் மலை. ஸோ அதோட இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 25% தான், சின்ன மலை தான். ஸோ ட்ரெக் பண்ணி அசால்ட்டாக ஏறி வந்துடலாம். நிஜமாக செம்மையாக இருக்குது. நீ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்விம் சூட்டோட வந்து உள்ளே போய் குளிக்கிற சீனை வந்து பார்க்க போகிறீங்க. தண்ணி எப்படி இருக்குன்றதும் பார்க்க போகிறீங்க உள்ள. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ கைஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் சூட்டில் வந்து ரெடி ஆகிட்டோம். ஸோ செம்மையாக ரெடி ஆகிட்டு இங்கே வந்து நம்ம நடந்து போக போகிறோம். எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து பார்ப்போம். ஸோ வேறு லெவலில் நம்ம காட்டினோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் கிட்ட தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். வா 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 வேறு லெவலில் இருக்குங்க இங்கே. ஓ தண்ணி செம்ம சில்லுன்னு இருக்குது. ஆனால் செம்ம கிளாரிட்டியாக ஒரு நல்ல பியூராக இருக்குது தண்ணி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. உள்ளே பாருங்கள் ஃபால்ஸு. அப்பா செம்மையாக இருக்கா தண்ணி. சரியாக சில்லுன்னு இருக்குது தண்ணி. இனி அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போகிறோம். உள்ளே செம்ம தண்ணி வந்துட்டு இருக்கோம். அங்கே போய் நம்ம வந்து ஒரு குளியல் போகிறோம். மஜா பண்ண போகிறோம். ஆழெல்லாம் கிடையாது, இவ்வளோதான் ஆழம் இருக்குது. ஆழம் ஃபோனை மட்டும் தண்ணியில் மட்டும் போட்டுறாங்க. ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஆன் பண்ணிட்டேன். அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணி வாங்க. நம்ம உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்குது. ஸோ ஆழம் வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. நமக்கு இது அவ்வளோதான் இருக்குது. நடந்தே போயிடலாம். மேலே கட்ட மேலே போய் எப்படி இருக்குது. ஓ ஃபோன் நினைஞ்சிரும். ஆமாம் ஒன்றும் இல்லை, நிறையா மேலே இருக்குது. ஆழமாக இருக்கு. ஃபோனு பார்த்துறோம் பிடிலே. ஃபோனு பார்த்துறோம். பாஸ் காட்டுற பாருங்க. செம்மையாக இருக்கு. லெவல் என்ஜாய் பண்ணிட்டு. ஆனால் ஃபோன் வந்து என்னோட வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஏற்கனவே டேமேஜ் ஆகிருக்கு. அதனால ரொம்ப தூரம் ஃபால்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் மேலே பாருங்க. மேலே பார்க்கறதுக்கு தான் பயமாக இருக்கு. ஆளை இல்லைடா, உள்ள ஏதோ கிச்சு கிச்சி செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எதுவும் அது அங்கே வரைக்கும் போயிட்டு பாறை தான் இருக்குது. அப்படியே மேலே நடந்து போயிடும். இங்கே வரைக்கும் தான் இவ்வளோ இருக்குது. அதுக்கு மேலே வந்து நினைக்கிறேன். ஆனால் என் ஃபோன் தான் பயமாக இருக்குது. ஃபோன் சரிங்களா, கொஞ்சம் தூரம் போகலாம். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிச்சுனையில் வந்து செம்மையாக குளிச்சுட்டு உள்ளே போய் ஃபால்ஸில் போயிட்டு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோன் வந்து வாட்டர் ப்ரூஃப் இல்லாதனால ஃபோனை நம்ம வச்சுட்டு வந்து போய் என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து நான் வந்து விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது தண்ணி வர்றதுனால. ஸோ நீங்களும் வந்து இப்போ ரீசெண்டாக வர்றதா இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணலாம். மழைனால தண்ணி வந்து அதிகமாக இருக்கும், குளிக்க விட மாட்டாங்கன்ற டவுட்டே வேணால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் see after the fall. முடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. நாங்கள் 2 பேர் மட்டும் தான் இருக்கோம் இப்போதைக்கு. ஸோ இங்கே கொஞ்சம் பசங்க இருந்தாங்க, அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். ஒரு ப்ரைவேட் ஸ்பாட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஹைடன் பிளேஸ் தான். இந்த
இடத்தோட லொக்கேஷன் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வந்து செக் பண்ணிக்கோங்க மேப்போட லொக்கேஷன்ஸ் வந்து. அண்ட் நீங்களும் இங்கே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஒரு மாதிரியான ஒரு வீக்கெண்டை வந்து என்ஜாய் பண்ணணும், ஒரு வாட்டர் ஃபால்ஸு ப்ளஸ் அதே மாதிரி கையில் கொண்டு வர திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிளாஸ்டிக் கவரோ இல்லை பாட்டில்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம வந்து ரிட்டன் இங்கே எங்கேயும் போடாமல் டிஸ்போஸ் பண்ணாமல் கீழே எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வெளியில் போட்டுட்டோம்னா ரொம்ப சேஃப் நமக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து குளிக்க வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் காலில் வந்து ஒரு இடத்துல கிழிச்சிருச்சு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து லைட்டாக பாட்டில் வந்து உள்ளே இருந்தனால லைட்டாக கிழிச்சிருச்சு. ஸோ அங்கே நான் கொஞ்சம் இங்கே அதாவது குளிக்கிற இடத்துல கிடையாது, ஸோ நான் இங்கே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனேன். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில்ஸ்லாம் நிறைய போட்டுருந்தாலும் தெரியாமல் காலில் வந்து கிழிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து இனிமேல் நம்ம இங்கே யாராவது வந்தால் கூட அந்த பாட்டில்ஸ் வந்து போடாமல் நம்ம வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம், அதான் சேஃப். Slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, go, go. இங்கே வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், என்ஜாயபுளாக இருக்குமா எப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். பட் ஆனால் இந்த வீக்கெண்ட் எனக்கு செம்மையாகிடுச்சு. நிஜமால சூப்பராக என்ஜாய் பண்ணேன். நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபுல்லுமே. ஸோ நீங்களும் கன்னியாகுமரி வர்றதா இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இந்த இடத்த செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் மேப் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை லிங்க் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்காங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. I can hear mantra. Then inside gods, rishis, munis are praising me. That is Namah Shivaya, Namah Shivaya. The second one, Sada Shiva, Sada Shiva. Third one, Om Narasimhaya Namaha, Om Narasimhaya Namaha. Parshurama, Parshurama, Rama Krishna, Rama Krishna. Then Om Krishna, Om Krishna, Om Tilotama, Tilotama. Then Chadurvarnyam, Chadurvarnyam. Then रावण ने पहले टोपी टोपी